போதைப் பொருள் கடத்தலிலே இலங்கை அரசாங்கம் பங்கேற்றிருப்பது என்பது பலமுறை இலங்கைக்குள்ளே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு போதை கடத்தல் பொருளை மீட்டு கொடுக்குமாறு அங்கே கொழும்பு துறைமுகத்திற்கு எழுதிய கடிதங்கள் சிக்கியிருக்கின்றன. இது இலங்கையிலே பாராளுமன்றத்திலே பெரும் விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. போதை மருந்து கடத்தலை, போதைப் பொருள் கடத்தலை இலங்கை அரசாங்கம் தான் நடத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து தன்னை தப்புவிப்பதற்காக, இதிலிருந்து தன்னை அம்பலப்படுவதை தவிர்ப்பதற்காக 5 தமிழக மீனவர்கள், 3 தமிழீழ மீனவர்கள் என்று 8 தமிழர்களை இந்த தூக்கு கயிற்றுக்கு அனுப்புவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே விசாரிக்கப்படாத மிகப்பெரிய படுகொலை இந்த மீனவர் படுகொலை தான். வேறு எந்த கொலையும் விசாரிக்காமல் வழக்கு பதிவு செய்து அதற்கு மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததில்லை. ஆனால் தமிழக மீனவர் படுகொலை மட்டும்தான் இதுவரை விசாரிக்கப்படாத வழக்காக இருக்கிறது. இது சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலே விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசிய இயக்கங்களும் மீனவர் இயக்கங்களும் முன்வைக்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு நாட்டினுடைய குற்றவியல் சட்ட முறைப்படியின் அடிப்படையில் மட்டுமே விசாரிக்க முடியாது. இது சர்வதேச விதிமுறைகளின் படி பார்த்தோம் என்றால் இது மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு கீழ் வருகிறது. இந்த அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் என்பது சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் படுகொலை செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களும் தமிழர்கள் என்கின்ற காரணத்தினால் தன்னுடைய இனப்பகையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்நியன பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி என்கின்ற பகுதியின் கீழ், அதாவது மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்கின்ற பகுதியின் கீழ் இலங்கை அரசாங்கம் விசாரிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட முன்னெடுப்பை இதுவரை இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. ஒன்று, இந்த மனித குலத்திற்கு எதிரான குற்றத்திலே இந்திய அரசாங்கம் கூட்டு பங்காளியாக இருக்க வேண்டும், அல்லது இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற முறையிலே இது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். இந்திய அரசாங்கம் இது மனித குலத்திற்கு எதிரான சர்வதேச குற்றத்தின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டையும் வழக்கையும் பதிவு செய்ய வேண்டும். வருகின்ற மனித உரிமை கவுன்சிலிலே இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான இந்த தமிழக மீனவர் படுகொலை விஷயத்தை நீங்கள் ஜெனீவாவிலே எழுப்பவில்லை என்றால் இந்தியாவில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய மனித உரிமை கமிஷனரிலே பிரதிநிதியாக அனுப்பப்பட்டிருப்பவரை திரும்ப பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்திய அரசாங்கம் இது செயல்படவில்லை என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் மூலமாக தமிழர்கள் இந்த வழக்கை இலங்கை அரசு மட்டுமல்ல இந்திய அரசாங்கத்தின் மீதும் பதிவு செய்ய வேண்டியிருக்கும் என்பதை நாங்கள் இந்த தருணத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே இந்த போராட்டம் என்பது இங்கு அனைத்து இயக்கங்களும் இணைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, SDPI கட்சி, தமுமுக, விடுதலை தமிழ் புலிகள் மற்றும் எண்ணற்ற கட்சிகள் இயக்கங்கள் இணைந்து தந்தை பெரியார் திராவிட கழகம், தமிழ் தேசிய பேர் இயக்கம் என்ற அனைத்து இயக்கங்களும் இணைந்து ஒரு பெரும் போராட்டத்தை இங்கே ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தை, இந்த கோரிக்கையை தமிழகமெங்குமே கொண்டு செல்வதற்கான முடிவுகள் அனைவரிடத்திலும் இருக்கின்றன. ஆகவே இந்திய அரசாங்கம் தனது நாடகத்தை முடித்துக்கொண்டு உடனடியாக இந்த மீனவர்களை விடுதலை செய்வது மட்டுமல்லாமல் இந்த பிராந்தியத்திலே போதைப் பொருளை கடத்துகின்ற இலங்கை அரசாங்கத்தின் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் குறிப்பாக 5 தமிழக மீனவர்கள் விடுதலை என்று ஒரு பொய்யான செய்தியை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே பரப்பி மீனவர்களுடைய போராட்டத்தை ஒழிக்கின்ற வகையிலே, தடுக்கின்ற வகையிலே ஒரு திட்டமிட்ட நாடகத்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இதை தவறு என்று நாங்கள் புரிந்து கொண்டு அடுத்த கட்ட போராட்டமாக இன்றைக்கு 13 கடற்கரை மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எங்களுடைய மீனவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக கூடிய விரைவிலே எங்களுடைய மக்களிடத்தில் மீண்டும் பேசி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, தமிழகம் ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்காக எங்களுடைய மீனவர் இயக்கங்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். தமிழகத்துடைய அரசியல் கட்சிகளோடும் பேசி கொண்டிருக்கிறோம். மிக விரைவிலே மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம்.